ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் திருவாலீஸ்வரம் என்றும் பரத்வாஜர் கோவில் என்றும் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் பவர் ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் லாஸ்ட்டில் லெஃப்டில் இருக்குது. இந்த கோவில் பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு இந்த கோவிலுக்கு போகலாம். இந்த கோவில் பரத்வாஜர் என்ற முனிவர் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டதால் இது பரத்வாஜர் கோவில் என்று இந்த சிவன் கோயில் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் ராமாயண காலத்தில் வாழ்ந்த வாலி இங்கு வந்து சிவனை வழிபட்டிருக்கிறார். இந்த கோவிலில் ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் சிவபெருமானை வந்து வணங்கி இருக்கிறார்கள். இது ஒரு பழமையான திருக்கோவில். இத்திருக்கோவிலில் விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. இங்கு ராமநாதேஸ்வரருக்கும் தனி சன்னதி உள்ளது, துர்க்கைக்கும் தனி சன்னதி உள்ளது. இந்த கோவில் சென்னையில் இருந்தாலும் மிக பழமையான திருக்கோவிலாகும். சென்னை நகரின் நடுவே இருந்தாலும் மிகவும் அமைதியாகவும் இயற்கை சூழ்நிலையிலும் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இங்கு வந்து நிறைய பேர் தியானம் செய்வதை நாம் காண முடிகிறது. இந்த கோவில் கோபுரங்களில் சிற்பங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இது விநாயகர் பெருமான் சன்னதி. இக்கோவிலில் தேவலோக ரம்பைகள் ஊர்வசி, ரம்பை, மேனகை போன்றோரும் இத்திருக்கோளுக்கு வந்து சிவபெருமானை வணங்கி வழிபட்டிருக்கிறார்கள். இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஆகும். கிபி 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளதாக வரலாற்றில் உள்ளது. இந்த கோவில் கோடம்பாக்கம் பகுதியில் உள்ளது. இந்த கோவிலில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோவிலில் சிவபெருமான் பரத்வாஜேஸ்வரர் என்றும் வாலீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் சுவர்ணாம்பிகை தாயார் ஆவார். நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி நமக்கு காட்சியளிக்கிறார். பார்வதி தேவியாரும் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். இது மிகவும் பழமையான திருக்கோவிலாகும். திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழா சிறப்பாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இங்கு பிரதோஷம், சிவராத்திரி ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இங்கு பரத்வாஜேஸ்வரருக்கு தனி சிலை உள்ளது. பரத்வாஜேஸ்வரர் சிலையையும் நாம் இப்போது காணலாம். இதுதான் பரத்வாஜேஸ்வரர் சிலை. அனுமன் சிலையும் இங்கு உள்ளது. இக்கோவிலில் நாகலிங்க மரமும் உள்ளது. நாகலிங்க மரத்தை எல்லா இடத்திலும் நாம் காண முடியாது, ஒரு சில இடங்களில் தான் நாம் காண முடியும். நாகலிங்க மரத்தில் உள்ள பூவில் சிவலிங்கம் உள்ளே இருப்பதை நாம் காணலாம். இந்த கோவில் காலையில் 6:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலையில் 5 மணி முதல் 8:30 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் இந்த நாகலிங்க மரமாகும். இந்த கோவில் பழமையான திருக்கோவிலாக இருந்தாலும் இப்பொழுது இந்த கோவிலை நன்றாக புதுப்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.